ஒண்ணு சொல்லுவான், அடுத்தவன் நம்மள இப்படி பேசிடுவான், அடுத்தவன் நம்மள இதை பண்ணா பாராட்டுவான், அடுத்தவன் வந்து இதை பண்ணா வந்து அசிங்கப்படுத்துவான், இன்சல்ட் பண்ணுவான். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்க ஏன் வாழ்றீங்கன்னு நீங்களே யோசிங்க. சோ யாருமே முதல்ல சாதிக்கணும், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க முதல்ல சந்தோஷமா இருக்கீங்களா, நிம்மதியா இருக்கீங்களா, நைட்டு படுத்தா சந்தோஷமா தூக்கம் வருதா, அப்படிங்கிற அளவுல நீங்க பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு பின்னாடி நிறைய இவ்வளவு அஜெண்டா வச்சிருக்கணும், அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னா. இப்ப வந்து படிச்சு, அதுவும் இந்த கொடுமை என்னன்னா, அந்த பசங்க எல்லாம் படிக்கிற பசங்க எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னா, எல்லாருமே டாக்டர்னா பேஷண்டா யாராவது இருக்கணும், எல்லாருமே கலெக்டர், எல்லாருமே போலீஸ் ஆகுறாங்க அப்படின்னா பப்ளிக்கா யாராவது இருக்கணும், எல்லாருமே பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க அப்படின்னா யாராவது அங்க கன்சியூமரா இருக்கணும். சோ யார் யார் என்னென்ன வேலைக்கு நடிக்கிறதுக்கு வந்திருக்கோமோ அந்தந்த ஒரு பாத்திரத்தை நம்ம பெர்ஃபெக்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக சாதிக்கவே கூடாதா, வந்துட்டு நான் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்க கூடாதா அப்படின்னா அதெல்லாம் வேற. சரிங்களா? நான் முழுக்க முழுக்க சொல்றது